ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டா AA23 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போலாம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் வந்து நவீன் எர்னனி, ஒய் ரவிசங்கர், அனிருத் மியூசிக். மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் வர மாதிரி ஐகான் ஸ்டாக் மாதிரி அல்லு அர்ஜுன் மாதிரி A23 லோகேஷ் கனகராஜ் ஃபிலிம் LK07 Thomas Stefan shoot starts in 2026. ஓகே, அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தாச்சு. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. இதுல வந்து நமக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே சொல்லலை, எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. இது வந்து என்னன்னா, இந்த படம் வந்து கமிட் ஆயிடுச்சு அப்படின்றதான் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி கட்டிருக்காங்க. அதாவது இந்த படத்துல யார் ஹீரோவா நடிச்சிருக்காங்க, யார் ப்ரொடியூஸ் பண்றாங்க, யார் டைரக்ட் பண்றாங்க, யார் மியூசிக் பண்றாங்க, யார் ப்ரொடக்ஷன் கம்பெனி, இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த மட்டும் தான் இந்த வீடியோல நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோயின் யாரு, அதுக்கப்புறம் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் யார் யார் நடிச்சிருக்காங்க, அதெல்லாம் வந்து இந்த வீடியோல வந்து எதுவுமே சொல்ல. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான். இந்த படம் வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குன்றத வந்து அஃபிஷியலா வந்து மூவி டீம் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அதுதான் இந்த வீடியோ. இதுல வந்து ஸ்டோரி எதுவுமே இது பண்ணல. இதுல வந்து யார் யாரு, மியூசிக் டைரக்டர் யாரு, டைரக்டர் யாரு, ஹீரோ யாரு, ப்ரொடியூசர் யாரு, இந்த மாதிரி விஷயங்களை தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து அதுல வந்த மியூசிக் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து படத்துல வருமா வராதான்னு நமக்கு தெரியாது. ஆனா உண்மையிலே அந்த மியூசிக் வந்து நமக்கு நல்லா இருந்துச்சு. கேட்கறது கொஞ்சம் நல்லா ஸ்டைலிஷா கொஞ்சம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அனிருத் சார், லோகேஷ் கனகராஜ் சாரோட காம்போ நமக்கு தெரியும். ஓகேங்களா? லியோ, கூலி, விக்ரம் இந்த படங்கள் எல்லாம் வந்து அனிருத் சாரும் லோகேஷ் கனகராஜ் சாரும் ஆல்ரெடி வந்து ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இவங்க ரெண்டு பேரோட காம்போ நமக்கு தெரியும். இதுல வந்து இப்ப நியூவா ஜாயின் ஆயிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் சார் தான். அல்லு அர்ஜுன் சாருக்கும் லோகேஷ் கனகராஜ் சாருக்கும் காம்போ எப்படி செட் ஆக போகுது, அல்லு அர்ஜுன் சாருக்கும் அனிருத் சாருக்கும் காம்போ எப்படி செட் ஆக போகுது, இதெல்லாம் வந்து இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா அனிருத் சாரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மியூசிக் வேற மாதிரி இருக்கும், வேற லெவல்ல பண்ணுவாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி தேவரான்னு ஒரு தெலுங்கு படத்துக்கு அனிருத் சார் வந்து மியூசிக் பண்ணியிருப்பாரு. வேற லெவல்ல இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரியே இந்த படமும் வரும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட காம்போவை பாருங்களேன், அதுவே வேற மாதிரி இருக்குங்க. லோகேஷ் கனகராஜ் சாரு, அனிருத் சாரு கிட்ட அல்லு அர்ஜுன் சார். அல்லு அர்ஜுன் சாரோட மாஸ்க்கும் ஆக்ஷனுக்கும் அவரோட ஸ்டைலுக்கும் வேற மாதிரி இருக்குங்க. அதுல வந்து லோகேஷ் கனகராஜ் சாரோட ஒரு டைரக்ஷன் வந்து ஆட் ஆகும் போது, அனிருத் சாரோட மியூசிக் ஆட் ஆகும் போது எங்கேயோ போக போகுதுங்க படம். வேற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி நியூஸ் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் சார் வந்து அல்லு அர்ஜுன் சாருக்கு வந்து கதை சொல்லியிருக்காரு, கதை ஓகே ஆயிருக்கு அப்படின்லாம் நியூஸ்லாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் சோசியல் மீடியால. இதை வந்து அவங்க வந்து அபிஷியலா வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, வேற மாதிரி. ஆனா எனக்கு இருக்க ஒரே ஒரு டவுட் என்னன்னா, கூலி முடிச்சோடனே கைதி 2 பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். இப்போ வந்து அடுத்து பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் சார் வச்சு படத்துக்கு போயிட்டாரு லோகேஷ் கனகராஜ் சார். கைதி 2 வருமானே தெரில. கைதி 2, லியோ 2, விக்ரம் 2 இதெல்லாம் வருமானே தெரில. ஒருவேளை அல்லு அர்ஜுன் சார் நடிக்கிற இந்த படம் வந்து எல்சிஓட கனெக்ட் ஆகுமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால கூட கைதி 2க்கு முன்னாடியே எடுக்கிறாங்களா என்னன்னு புரியல. ஏன்னா வந்து மேபி இது வந்து எல்சிஓவா கூட இருக்கலாம். ஸோ அதனால கூட கைதி 2க்கு முன்னாடியே எடுத்துடலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கலாம். ஏன்னா வந்து லோகேஷ் கனகராஜ் சார் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு, இது வரைக்கும் இருந்த எல்லா எல்சிஓ கேரக்டரும் வந்து கைதி 2ல வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால கூட இந்த படத்தை வந்து முன்னாடியே கொடுக்கலாம். ஏன்னா வந்து அல்லு அர்ஜுன் சாருக்குமே அந்த எல்சியூல இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ வந்து இந்த படத்தை முன்னாடியே கொடுத்துட்டா கரெக்டா இருக்கும்னு கூட நினைக்கலாம். என்னன்னு தெரியல. ஆனா வந்து கைதி 2க்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கைதி 2, லியோ 2 வருமானு தெரியல. ஏன்னா வந்து விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு. ஸோ அதனால வந்து லியோ 2 என்னன்னு தெரியல. ஆனா கைதி 2, விக்ரம் 2 வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமா அந்த படத்தையும் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து
கைதி படம் எடுத்ததுக்கு அப்புறமே கைதி 2 எடுக்கணும். ஆனா வந்து மாஸ்டர் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் வந்துச்சு. சரி அதுக்கப்புறமா கைதி 2 வரும்னு பாத்தீங்கன்னா லியோ வந்துருச்சு, கூலி வந்துருச்சு. ஆனா இன்னும் கைதி 2 வரல. அதுக்கப்புறம் இன்னொரு படமே கமிட் ஆயிட்டாங்க. ஆனா கைதி 2 மட்டும் வர மாட்டேங்குது. என்ன இஷ்யூன்னு தெரியல. சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் ஓகே. இந்த படம் பார்ப்போம். அடுத்த படம் கைதி 2ன்னு நம்புவோம். அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.